வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் நேற்றுக்கான மார்க்கெட் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 சென்செக்ஸ் இது எல்லாமே அப்படியே காற்றுல தத்தளித்து கொண்டிருந்தது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கான நாளில் மார்க்கெட் விழுந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் எதிர்பாராத விதமாக ஐடி வந்து கொஞ்சம் ரேலி எடுத்துச்சு. அதுக்கு பின்னாடி யூஎஸ் மார்க்கெட் தான் காரணம். இந்த முக்கியமான ரீசன்னால மார்க்கெட் ஃப்ளாட்டாக முடிந்தது. ஸோ மற்ற ப்ரிடாமினன்ட் ஆஃப் செக்டர்ஸ் வந்து அடி போட்டு பொழந்துட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அண்ட் பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணுறது இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்க. பட் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. உண்மைக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனல் க்ரோத்துக்கு. ஸோ ஓவரி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி அப்படியே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மைல்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இன்னைக்கான நாளில். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 16 ஸ்டாக் வந்து அட்வான்ஸும் மீதி இருக்கிற ஒரு 14 ஸ்டாக் வந்து டிக்ளைனும் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓவரால் சென்டிமெண்ட் வந்து சைட்வேஸ் போயிருக்குன்னு தான் சொல்லணும். கன்சியூமர் டியூரபிள்ஸ் 1.48% அப்பு, ஐடி 0.61% அப்பு, ஆட்டோ 0.46, எஃப்எம்சிஜி 0.25, ஃபார்மா 0.02, எனர்ஜி -0.09, மெட்டல்ஸ் -0.33, ஃபினான்ஷியல் சர்வீஸ் -0.51, நிஃப்டி பேங்க் நிஃப்டி -0.30, ரியல் எஸ்டேட் -0.98. ப்ரிடாமினன்ட் ஆஃப் நியூஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி பொறுத்த வரைக்கும் லூசிங் ஸ்ட்ரீக் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி இன்னைக்கான நாளில் 1.8% கிட்ட ஓவரால் அப்பா இருக்குன்னு சொல்லணும். இதுக்கு பேக்ரவுண்டாக இருக்கிறது யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் வந்து எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருக்கு. அதனால ஃபெட் வந்து ரேட் கட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்த உடனே டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு அப்படின்னா யூஎஸ் யூஎஸ் டாலர்ல ஏர்ன் பண்ற ஸ்டாக் வந்து ஃபார்மா, ஐடி. அதனால ஐடிக்கு இன்னைக்கான நாள் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி ஐடி நிறைய இது சீப்பான வேல்யூவேஷன்ல இப்போ கிடைக்குது. ஸோ நிறைய பேர் வாங்கி போட ட்ரை பண்றாங்க. விப்ரோ பொறுத்த வரைக்கும் அதோட ரிசல்ட்ஸ் வந்து இழுத்து மூடி விட்டார்கள். Q1 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டா 3352 கோடி பண்ணியிருக்காங்க. 4.3% கிட்ட அது டவுனு கம்பேரிட்டிவ்லி. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் ஸ்லிப் ஆன உடனே இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கான நாளில் கொஞ்சம் வாபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. அண்ட் போர்டு வந்து ₹2 பெர் ஷேர் வந்து இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கைடன்ஸுமே கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கான நாளில் தான் தெரியும் விப்ரோவை களத்தில் போட்டு புழக்க போகிறாங்களா இல்லையான்ட்டு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் செக்டாராக இன்னைக்கு வந்திருக்கு 1.48%. ஸோ இது வந்து நிறைய ஃபாலோட் பை ஐடி அண்ட் ஆட்டோ இன்னைக்கான நாளில். அண்ட் இன்னைக்கான நாளில் ரொம்ப மோசமாக இருந்தது வந்து ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு 0.98%. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ப்ராஃபிட் புக்கிங் தான். ரொம்ப நாள் அந்த ஸ்டாக்கில் தண்ணியே காட்டலை. ஸோ இப்போ லைட்டாக துளிரோட ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. நார்மலாக நடக்கிறது தான். பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும் பேக் டு ப்ராஃபிட் 376.7 கோடி Q1 ப்ராஃபிட்டாக காட்டியிருக்காங்க. இயர் அகோ லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்க 455 கோடி கிட்ட. இப்போ ஓவரால் ரெவன்யூவா 7698 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து இப்போ மறுபடியும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு பிஹெச்எல் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஐடிசி ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க 36%. 36% காட்டியும் ஸ்டாக் வந்து 5% கீழே விழுந்துருச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட்டு சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்காக இருக்கு. அதனால ஷேர் 5% விழுந்திருக்கு. ஐடிசி ஹோட்டல் இன்னும் ஒரு 3-4% விழுந்துச்சுன்னா நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸுக்கு வந்துடும். ஆல்ரெடி ஐடிசி ஹோட்டல் வாங்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்ன நபர்களுக்கு நாம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். போர்டு பொறுத்த வரைக்கும் 155 கோடி கிட்ட ஜிஹெச்கே ஹாஸ்பிட்டாலிட்டியை அக்யூர் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபாலாக தான் நான் பார்க்குறேன். லாங் டேர்மில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து இப்போ வச்சிருக்கீங்க நெகட்டிவ்ல இருக்குன்னா தயவு செஞ்சு ப்ராஃபிட் புக்லாம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க, ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். பொறுமை இல்லை என்றால் பாசிட்டிவ் வந்தாலும் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. சம்டைம்ஸ் நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, சில ஸ்டாக் உண்மைக்குமே ஸ்லோவாக க்ரோ ஆகும். பட் கரண்ட்டாக எனக்கு வந்து நெகட்டிவ் ஒரு 20% இருக்குது 30% இருக்குது அப்படின்னா அந்த பொறுத்துக்க முடியாமல் தயவு செஞ்சு மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து உண்மைக்குமே க்ரோ ஆகும்னு தெரிஞ்சுமே இப்போ ஷார்ட் டேர்ம் ஃபாலில் வந்து ரொம்ப நாளாக இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு அதை விற்றுட்டு வெளியே போகாதீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம உழைச்ச காசை தான் கொண்டு போய் போடுறோம்.
அந்த காசை நெகட்டிவாக எடுக்காதீங்க. அது நல்ல ஹேபிட்டே கிடையாது. சில ஸ்டாக் வந்து உண்மைக்குமே நீங்கள் கிவ் அப் பண்ணணும். நான் அதை பற்றி மீன் பண்ணல. ஹெச்எல் டெக் பொறுத்த வரைக்கும் 12 ரூபி பெர் ஷேர் இன்டம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 17ஆம் தேதி ஜூலை. ஸோ லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி கேஷ் ஃப்ளோஸ் இருந்துகிட்டே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணப்படுது. இந்தியா யூஎஸோட ட்ரேட் டீலோட ஃப்ரேம் ஒர்க் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சைன் ஆகலை. ரைட் டைமில் சைன் ஆயிருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்தியா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10% கிட்ட யூஎஸ் டேரிஃப் ட்ரென்ச் வந்து இது வந்து 24ஆம் தேதியோட எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ இந்த டைம்லேருந்து சைன் பாசிட்டிவாக சைன் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்பவே நல்ல நியூஸாக இருக்கும். ஆல்ரெடி இந்தியா யூகேக்கு நடுவில் உள்ள அந்த ஃப்ரீ ட்ரேட்ஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆகி முடிந்தது. இது இந்தியாவோட ஓவரால் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை ரொம்ப டைவர்சிஃபை பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். குளோபல் ஃபோர்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.8 to 6.9% கிட்ட இருக்குங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வேற இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் 4%. இன்ஃப்ளேஷன் 4% இருந்து ஜிடிபி ஆல்மோஸ்ட் ஒரு 7% இருந்தால் ஒரு 3% கிட்ட க்ரோ ஆகும் மார்க்கெட்டுங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எஃப்ஐஎஸ் வித்த பாடு இருக்காங்க. 736 கோடி கிட்ட ஜூலை 15ஆம் தேதி டேட் வரைக்கும் வித்திருக்காங்க. அதை வந்து டிஏஎஸ் பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 6 கன்சிக்யூட்டிவ் செக்ஷனாக விற்று கொண்டே வெளியே போய் கொண்டே இருக்கிறார்கள். ஏஷியா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஏஷியா வந்து டென்ஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது. யூஎஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கான் ஈரான் மேலே. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 4 செஷன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பீஸ் ஸ்டாக் போன பாடு இல்லை. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் கமோடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிருக்கு. சில்வரும் கீழே லைட்டாக விழுந்திருக்கு கோல்டோட சேர்ந்து. ஏன்னா திரும்பி யூஎஸோட டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ரீசன்னால யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ருப்பி வந்து கண்ணா பின்னான்னு ப்ரெஷரில் இருக்குது. 96.3 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்படியாவது முட்டு கொடுத்து 93 ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது மெதுவாக நான் உண்டு 94 வந்துச்சு, மெதுவாக நான் உண்டு 95 வந்துச்சு, இப்போ 96 வந்துருச்சு. 106 போகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் இன்னைக்கான நல்ல டாப் மூவர்ஸ்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெய்னர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டிகோ, ஸோ ஏவியேஷன்ஸ் வந்து திரும்பி லார்ஜ் கேப் மூவர்ஸ் நிறைய பேர் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸு, என்பிஎஃப்சியோட பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்என்டம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ வந்து டெய்ல்விண்ட் ஆனதில் இது கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. ஹெச்எல் டெக்னாலஜி 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12 ரூபி இன்டம் டிவிடெண்டுக்கு அப்புறம். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் டிமாண்ட் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறனால 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக் மகேந்திரா விப்ரோ பொறுத்த வரைக்கும் ஐடி ரேலியில் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிருக்கு. பட் விப்ரோ நாளைக்கான நாளில் அடிச்சிருவாங்கங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் நேற்றுக்கான நாளில் தான் எட்டர்னல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. நேற்றுக்கு முந்தா நேற்றோ சொல்லியிருந்தேன். ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸோட மொமெண்டம் வந்து இப்போ கொஞ்சம் நோட்டபிளி டிக்ளைன் ஆகிறதுனால பாரத் பிஎல்லோட ஸ்டாக்குமே இறங்கிட்டே வருது. ஆக்சிஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் டிஎல் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ப்ராஃபிட்டில் இருந்தால். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது க்ரோத்து. அதுக்கு பின்னாடி இருக்கிறது ப்ரைவேட் பேங்க்கோட செல்லிங்னால மட்டுமே. பேங்க் வந்து இன்னும் சாலிடாக தான் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் நெகட்டிவ், HDFC பேங்க் ஓவரால் வந்து நெகட்டிவ், SBI லைஃப் வந்து ஓவரால் நெகட்டிவ். எதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி கன்சிடர் பண்ணணும்னா HCL டெக்னாலஜி. ஏபிபி இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் 52 வீக் ஹையை அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் அவங்களோட சேல்ஸு மார்ஜின்ஸு எல்லாமே கண்ணா பின்னான்னு இருக்கு. ஆர்டர் இன்டேக் பொறுத்த வரைக்கும் 12 பில்லியன் கிட்ட போயிட்டாங்க. மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் பெட்டராக இருக்கிற ரீசனால. கரண்டாக இருக்கிற வேல்யூவேஷன் ஸ்டாக் ரொம்ப ஜாஸ்தி, இப்போதைக்கு உள்ள என்ட்ராக வேண்டாம். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் BHCL ஆர்டர் புக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நோக்கி போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு இது வந்து அப்வர்ட் ட்ரெண்டாக இருக்குது. இந்த ஸ்டாக் பற்றி இன்னும் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா BHCL கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா பேங்க்கு ரெக்கார்டு ஹை. ஆல்மோஸ்ட் நான் இந்த ஸ்டாக் வந்து வாங்கி போட்டிருந்தேன். எனக்கே இப்போ ஒரு 15-20% கிட்ட ப்ராஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் செக் பண்ணலை. பட் இந்த பேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் பேங்க் மேலே இருக்குது. Q1 ப்ராஃபிட்டாக 374 கோடி கிட்ட கணக்கு காட்டியிருக்காங்க. பெட்டராக இருக்குது. காசிஸாக அணுக வேண்டியது ஐடிசி ஹோட்டல் இன்னும் கொஞ்சம் விழுவும், வெயிட் பண்ணலான் இருக்கேன். விப்ரோ வீக் ஆகும், விழுந்தா கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். ஐடிசி ஹோட்டலும் சரி விப்ரோவும் சரி விழுந்தா கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். NTPC பொறுத்த வரைக்கும் கன்சிக்யூட்டிவாக விழுந்துட்டே இருக்குது. நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்தால் கன்சிடர் பண்ணலாம் என்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்,
ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்டாக் பார்த்து தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.